அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை எப்படியாவது திமுக கிட்ட இருந்து 12 சீட்டு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுக்கான அங்கீகாரத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பெரிய கனவோடு இருந்த விசிகாவுக்கு போன தடவை கொடுத்த 6 சீட்டு இந்த தடவை கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மனசை வந்து சதறடிச்சதுனால இப்போ திருமாவர்களே என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது கூட நமக்கு 25 இடங்கள் கிடைச்சி நம்ம ரொம்ப சுதந்திரமா நின்னோம். ஆனால் இப்போ வந்து சொற்ப இடங்கள் வாங்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி திமுக மீதான அதிருப்தியை வந்து வெளிப்படையா நேரலையிலே வெளிப்படுத்தியிருக்காரு. மக்கள் நல கூட்டணியில் நாம் இருந்தபோது 25 தொகுதிகளில் நாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடிந்தது, பலருக்கும் வாய்ப்பளிக்க முடிந்தது. 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நான் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கு எத்தனை சீட்டு, அவங்களுக்கு எத்தனை எங்களுக்கு எத்தனைங்கிற கேள்விதான். அதாவது பிரதானமாக இங்கே ஒரே பிரச்சனை தான். தேமுதிக வந்து இப்போ திமுகவோட கூட்டணியில் உள்ள வந்ததுனால இது போக இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா 8 கட்சிகள் கிட்ட உள்ள வந்திருக்கு தேமுதிக மாதிரி. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் அவர்கள் இடம் சீட்டு கொடுக்க போறதா இல்லை. இருந்தாலும் தேமுதிகவுக்கு ரொம்ப கணிசமான எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள்ன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியும் 9க்கு கீழே பிரேமலதா அவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 9 தொகுதிகள் வச்சுக்கிட்டாலும் கூட இதை யாருக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மதிமுக கிட்ட இருந்து 2 எடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட இருந்து சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட இருந்து 1 எடுத்துட்டாங்க. இப்போ சிபிஎம்ல இருந்து 1 எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து விடவே மாட்டேன் விடாப்படியா நிற்கிறாங்க. திருமாவர்கள்கிட்ட இருந்து அவர்கள் சீட்டை வந்து குறைக்கிற பிளான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் 12 சீட் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து ஒரு 8ஆவது வாங்கிடலான்னு பார்த்தேன். சரி, நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி கொடுத்துட்டு எனக்கு புதுச்சேரியில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து கூட கணக்கு காட்டி ஒரு இரட்டை இலக்கமாக காட்டிக்கிறேன், இங்கே ஒரு 8 கொடுங்க அங்கே ஒரு 2 கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்த்து கடைசியில் அவர்கள் வந்து எதுவுமே கொடுக்குற மாதிரி இல்லை. போன முறை கொடுத்த சீட்டே இந்த முறை எனக்கு கொடுப்போமான்னு தெரியலன்ற அளவுக்கு வந்து ஒரு சீட்டாவது கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இன்றைக்கி வந்து விசிகாவை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பல கட்டமாக பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதாவது இங்கே திருமாவர்கள் வந்து தேர்தல் ஒரு குழு வச்சுருப்பாங்க இல்லையா திமுகவில் சீட்டு பங்கீடு பண்ணுறதுக்கு, டிஆர் பாலு மற்றும் முக்கிய சில துறைமுருகன்லாம் இருக்கக்கூடிய குழு அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அதுலேயுமே வந்து என்ன ஆகலை அப்படின்னா விசிகாவுக்கு சரியான சீட்டுகள் வந்து அதிகப்படியாக கூட்டி கொடுக்குற மாதிரி திட்டங்கள் இல்லை. நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினதுக்கு பின்னாடியும் அவர்களுக்கு வந்து தீர்வை வந்து நோக்கி எட்ட முடியல. 8 சீட்டு 10 சீட்டு கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு 2 சீட்டு கூடுதலாக கொடுத்தா ஒன்றுமே ஆக போகிறதே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட விசிகா வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர்கள் பண்ணியிருப்பாங்க, பல மாநாடுகள் போட்டிருப்பாங்க, கூட்டங்களை காட்டியிருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு அதை விட குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன வழின்னு தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு சீட்டாவது கூட கிடைக்குமா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற பேச்சுவார்த்தை. ஸோ இப்படி திருமாவர்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா, கட்சியில் உள்ள தொண்டர்களினுடைய கட்சியில் நிர்வாகிகளினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கூடுதலாக நீங்கள் கூட்டணி கட்சிகளை உள்ளே சேர்க்குறீங்கன்னா அது யாரோட பிரச்சனை, யாரோட வெற்றிக்காக நீங்கள் சேர்க்குறீங்க? உங்களுடைய வெற்றிக்காக. நீங்கள் திமுக வந்து ஜெயிக்கணும், திமுக தோத்துடக்கூடாது, நாம தான் பெரும்பான்மை இடங்களில் நீங்கள் நாட்களை நிப்பாட்டுறீங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வந்து நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டுகள் நீங்கள் குறைச்சி கொடுங்க. 170க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த முறை திமுக மட்டுமே நின்றுச்சு. உதயசூரியன் சின்னத்தோட சேர்ந்து நின்று பிற கட்சிகள் பார்த்தோம்னா 180 கிட்ட போகும். அப்போ 170க்கு மேலே நீங்கள் நின்னீங்க இல்லையா, அந்த தொகுதிகளிலிருந்து கணிசமாக குறைச்சி ஒரு 15 தொகுதிகளை குறைச்சி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தேமுதிகவுக்கு கொடுங்க, வேற கட்சிகளுக்கு கொடுங்க, எங்க கிட்ட இருந்து ஏன் குறைக்கீங்க அப்படிங்கிறத கேள்வியை பகிரங்கமாக வந்து விசிகாவினுடைய மாநில பொறுப்பாளரே சொல்றாரு. தனியாகவே 170க்கு மேலே நின்றாங்க. இப்போ புதுசாக ஆள் வர்றாங்கன்னா நீங்கள் தான் குறைச்சி கொடுக்கணும், நாங்கள் குறைக்கக்கூடாது. ரைட்டா? நீங்கள் தானே குறைக்கணும், நீங்கள் தானே கூட்டியாதீங்க. நாங்கள சொன்னோம் வாங்க விஜயகாந்த் கட்சியை கூட்டியாங்க, இல்லை அவங்கள கூட்டியாங்க, இல்லை நாங்கள் சொன்னோமா? இல்லை இது நீங்கள் தான் அந்த சுமையை சுமந்து கொண்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுத்து கொடுங்க. சங்க தமிழன் அவர்கள் பேசுறத கேட்டிருப்பீங்க. ஸோ விசிகாவோட முக்கியமான ஒரு பொறுப்பாளர். இவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது திருமாவுடைய ஸ்டாண்டு தான். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் வெளிப்படையாக பேச முடியாத விஷயங்களை இது மாதிரி நபர்கள் வந்து அப்பப்போ வெளிப்படுத்துவாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் தேமுதிக திமுக கூட்டணியில் ஏற்படுத்திய பிரளயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா திடுதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2021 அரை விழுக்காட்டுக்கும் கீழே வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி 26 வந்து கிட்டத்தட்ட 9 சீட்டுகள் 10 சீட்டுகள் வரைக்கும் வாங்குறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னா இப்போ பிற கட்சிகள் வந்து நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து உங்கள் கூட தான் இருப்போம், பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் என்னன்னு ஒரு கேள்வி வந்துடுது இல்லை. இப்போ திருமாவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிகப்படியான தொகுதிகளை நம்ம நின்னோம் அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணலாம், வேட்பாளர்களை அப்படியே வந்து பரவலாக நம்ம வந்து போட முடியும். நிறைய வேட்பாளர்கள் உள்ளே இறக்கும்போது கட்சி வளரும். ஆனால் மொத்தமாகவே நமக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளே 7 தொகுதி 6 தொகுதி அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இத்தனை ஆண்டுகளாக நமக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கும், நம்ம வந்து அரசியல் தளத்தில் வளரலாம் அப்படின்னு நினச்சி வந்த பலருக்குமே சீட்டுகள் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 6 தொகுதி 7 தொகுதிங்கிறது எந்த இடங்கிறதையும் கிட்டத்தட்ட திமுக தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போது கட்சியில் இன்னொரு தொகுதியில் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு
நான் இடம் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவர்களை கூட்டிட்டு வந்து நான் இந்த தொகுதியில் நிற்க வைப்பேன், திமுக கொடுக்குற தொகுதியில். ஆனால் அப்போ என்ன ஆகும், தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை கொண்டு திருமாங்கரில் போட்டி போட வச்சிட்டாரு, அதனால இவருக்கு வந்து ஓட்டு விழாதுன்னு சொல்லி திமுகவினர்கிட்டையும் அழுத்தம், விசிகா தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் தொகுதியில் வேலை பார்த்த எங்களுக்கு ஏன் நீங்கள் பொறுப்பு தரல, எங்களுக்கு ஏன் நீங்கள் பதவி கொடுக்கலன்னு சொல்லி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. கடைசியில் வந்து தேர்தல் முடிவு நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா, அவர்கள் தேர்தலை தோத்துட்டாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாமலையை வந்து தப்புன்னு சொல்லிடுவாங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், நீங்கள் இவ்வளோ தான் ஜெயிச்சிருக்கீங்க பாருங்க, உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லி திருப்பி விட்டுறாங்க அப்படின்னு இதெல்லாம் உள்ள குமுறல் அப்படி ஃபேஸ்புக் லைவ்லேயே வந்து அவர் கொட்டுறாரு. இந்த அளவுக்கு வந்து எனக்கு அழுத்தம் இருக்கு, நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதாவது திமுக கூட்டணி ஆட்சி வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு சொல்லி பேசிட்டு இருந்த நபர் திருமாவர்கள் இன்றைக்கு வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டை வந்து 2-3 சீட்டுகள் கூடுதலாக வாங்குறதுக்கு அவ்வளோ சிக்கல் இருக்கு. ஸ்டாலின் அவர்கிட்ட என்ன பேசுறேன், அவர் என்ன சொல்றாரு, நாங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன் நாங்கள் வந்து கம்மி பண்ணோம், எங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள் கொடுத்து நீங்கள் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு அவர்களால் சொல்ல முடியல. விசிகா தரப்புலேருந்து திருமாவர்கள் சொல்ல முடியல, மற்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் திருமாவர்களே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொன்று, ஒரு விசிகா காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டாகவே வந்து வைக்கிறாங்க, ஒரு மிரட்டலாகவே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா, அதிகப்படியான சீட்டுகள் விசிகாவிற்கு நீங்கள் கொடுத்தால்தான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா நீங்கள் தோத்துருவீங்க. ஏன்னா தலித் மக்களுடைய வாக்கு, பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அதிகப்படி எங்ககிட்ட தான் இருக்கு, அது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க எங்களுக்கு கொடுக்குற தொகுதிகளில் மட்டும்தான் நாங்கள் வேலை பார்ப்போம், வேற தொகுதியில் வேலை பார்க்க மாட்டோம்னு மறைமுக மிரட்டல்லாம் விடுறாங்க. இவங்களே வெற்றி பெற வேணும்ல, எப்படி வெற்றி பெற முடியும், தலித் ஓட்டு அங்கே போகணும்ல. அவங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலாக சீட்டை கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு அந்த ஓட்டு வரும் அப்படின்னு. நான் இன்னமும் சொல்கிறேங்க, எங்கள் ஓட்டு தான் அவங்களை தீர்மானிக்கிற சக்தியை. அவர் அடுத்தபடியாக முதல்வராக அப்படி அவர் உட்காரணும்னா விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு ஒவ்வொன்றா விழுகணும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வரோம், திமுகவுக்கு எதிரி வெளியிருந்து வரணும்னே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கேட்டால் நாங்கள் திமுக எதிராக வேலை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. இப்போ விசிகாவுக்கு வந்து குறைவான சீட்டுகள் வந்து கொடுத்தாங்க, இல்லை அவர்கள் கேட்ட சீட்டு கொடுக்கல அப்படின்னா விசிகாவே திமுக எதிராக வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் திமுக வந்து கடந்த முறை போட்டியிட்ட 170+ வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட முடியாது, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே இல்லை, கூட்டணி கட்சியில் விடவே மாட்டாங்க. அப்போது ஒரு 5 சீட்டு 10 சீட்டு குறைத்தாலுமே பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா? ஏன்னா கடந்த முறை கிட்டத்தட்ட 133 தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்றாலும் அது வந்து அதிமுகவினுடைய 2 ஆண்டு கால ஆட்சியில் வந்த இன்கம்பன்சி வந்து சேர்ந்து வந்து திமுக ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இந்த முறை இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த முறை திமுகவுக்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமாக இருக்கிறதா சர்வேக்கள் சொல்லுது. இப்போ சமீபத்தில் கூட இந்தியா டுடேல அதிமுக எடுத்த உள் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியிட்ட கருத்து அப்படிங்கிறது 64 விழுக்காடு நெகட்டிவாக வந்து டிஎம்கேக்கு வந்து இருக்குது, 64 விழுக்காடு ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது எதிரியாகவே 64 விழுக்காடு மக்கள் இருந்தாங்கன்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது 160 தொகுதிகளில் மட்டுமே போட்டிக்கிட்டால் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த சர்வே சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து திமுகவிற்கு எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம் களத்தில் இப்போ வரைக்குமே. ஆனால் அந்த அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அணி 4 அணி சொல்லி பிரிஞ்சு நிற்கும் போது தான் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பல தொகுதிகளில் இருக்குது. ஆனால் அதுலேயுமே கூட்டணி கட்சிகளினுடைய துணை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நிச்சயமாக அது தோல்வியை நோக்கி தான் போகும். அதுதான் இப்போ திமுக கூடிய மிகப்பெரிய சிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளை வந்து ஒருங்கிணைச்சி ஒன்றா வேலை பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம், இவர்கள் கேட்குற சீட்டுகளை கொடுக்கறது அவர்களுக்கு பெரிய கஷ்டம். சீட்டு கொடுக்கலன்னா வேலையும் பார்க்க மாட்டாங்க, அவர்களுக்கு சீட்டு மட்டும் கொடுக்க முடியாது, அதையுமே பணமும் கொடுக்கணும், அவர்களுக்கு தேர்தல் செலவு பண்ணுறதுக்கும் திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு இறக்கணும் இப்படின்னு பல சிக்கல்கள் வந்து இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஒரு பெரிய தலைவலியாக வந்து இப்போ நிற்கிது. இதை உண்மையிலேயே நம்ம இன்னொரு விஷயமே யோசிக்கணும், அந்த கூட்டணி கட்சிகளுமே சாதாரணமாக இல்லை, அவர்களும் ரொம்ப வந்து பாவம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 2021 என்ன சொல்லி கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 தேர்தல் மாதிரியோ இல்லை 2011 தேர்தல் மாதிரியோ அதிகப்படியான சீட்டுகள் கேட்டுறாதீங்க, ஏன்னா நாம இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும், உதயசூரியன் சின்னத்தில் அதிகப்படியான தொகுதிகளில் நின்னாதான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்னத்துக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குது, அது உண்மைதான். இப்போ உதயசூரியன் இரட்டையிலே அப்படிங்கிறதோட வேல்யூ வேற, திமுக சார்பாகவே ஒருத்தர் வந்து வேற புது சின்னத்தில் நின்னாருன்னா அதுக்கான வாக்குகள் வராது தான். அப்போது இந்த சின்னத்தில் அதிகப்படியாக நின்னாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்மளோட அணிக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர், அப்போதைய ஐபேக் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் அதிகப்படியான சீட்டுகளில் உதயசூரியன் நிற்கணும்னு சொல்லி மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளையும் பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டுகளை குறைச்சாங்க. இதை ஒரு சில இடங்களில் திருமா உட்பட பல தலைவர்களுமே வந்து வெளிப்படையாக பேட்டிகளை சொல்லியிருக்காங்க. இப்படி என்கிட்ட வந்து பேசினாங்க, நாங்கள் என்ன பண்ணேன்னு தெரியாமல் சரி நம்ம அணியினுடைய வெற்றி தான் முக்கியம், ஆட்சிக்கு வந்தாதானே நமக்கு வந்து பெனிஃபிட்டு, இல்லைன்னா நம்ம அதிக சீட்டுகள் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு 2016 வாங்கின அடியை மனசில் வச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க.
ஒத்துக்கிட்டது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி 21ல் அவர்கள் வந்து நமக்கு குறைவான சீட்டுகள் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இரட்டை இலக்கத்தில் வாங்கின கட்சிகள், நீங்கள் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, விசிகா எடுத்துக்கோங்க, இவர்கள் எல்லாருமே கடந்த காலங்களில் இரட்டை இலக்கத்தில் வந்து வாங்கின கட்சிகள் திமுக கிட்ட. ஆனால் இப்போ அப்படியே வந்து கழுதை தேஞ்சு கட்டெரும்பாகுதுன்னு சொன்ன கதையா தொடர்ச்சியாக வெற்றி பெற்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள் வந்து மிக குறைவான இடத்துல அவர்கள் போயிட்டு இருக்காங்க. 2016ல் தனித்து நாங்கள் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்க போகிறோம், மாற்று அரசியல் பண்ண போகிறோம்னு சொல்லி வெளியே வந்ததில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். அதுதான் சரியான டைம்னு சொல்லி திமுக வந்து அவர் எல்லாமே அணைச்சு உள்ளே போட்டு 6 சீட்டுகளுக்குள்ளே சுருக்கிட்டாங்க. சரி 21ல் தான் நம்மளை வந்து சுருக்கி வச்சுட்டாங்க, அடுத்து நம்ம வந்து 24 தேர்தலில் கொஞ்சம் கூடுதல் சீட்டுகள் வாங்கலாம்னு சொல்லி விசிகாலாம் ரொம்ப முட்டி மோதி பார்த்து 2 சீட்டுகள் கடந்த முறை கொடுத்தாங்க. இந்த முறை கூடுதலாக 1 சீட்டு வாங்கி 3 சீட்டுகளில் போட்டியிட முடியுமான்லாம் ட்ரை பண்ணாங்க. ஒரு பொது தொகுதி கொடுங்க, 2 தனி தொகுதி கொடுங்க, எங்களுக்கு போதும்னு சொல்லி என்னெல்லாமோ கேட்டு பார்த்தாங்க. ஆரம்பத்தில் 4ன்னு ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 3 கொடுத்தா போதும்னாங்க, அப்புறம் 2 தான் இப்போ கடந்த முறை கொடுத்துதாங்க இப்போவும் கொடுப்போம், இப்போ வேணா என்ன பண்ணுங்க 2மே உங்களோட தனி சின்னத்தில் நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சின்னத்தை மட்டும் மாற்றி கொடுத்தாங்களே தவிர அவர் எதுவுமே பண்ணல. அதுலேயே விசிகா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. காரணம் என்னன்னா, விசிகா வந்து வளருது, விசிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பில் பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நீங்கள் வளரவும் இல்லை, எதுவும் பண்ணல, உங்களுக்கு அதே சீட்டு தான், நீங்கள் இப்படியே இருங்கன்னு சொல்லி சொன்னது மாதிரி திமுக வந்து சீட்டை ஒதுக்குனாங்க. சரி அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா 26ல் பார்த்துக்கலாம், 26ல் உங்களுக்கு நாங்கள் பார்த்து பண்ணித்தரோம், நம்ம வந்து பெருசாக சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அப்படியே காம் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. 26 வந்ததான் இது மதிமுகலேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட்டு அதிகமாக கொடுத்ததுலேருந்து தேமுதிகக்கு இப்போ அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்க போகிறது வரைக்கும் எல்லாமே வந்து பிற கட்சிகளுக்கு பிரச்சனையாக வந்து அமையுது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1 சீட்டு குறைவாக ஒத்துக்கிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதேமாதிரி விசிகா வந்து எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி வெறுமனே விசிகா தொண்டர்கள் மட்டும் சொல்லலாம், பிற கட்சிகளுமே வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிடாதீங்க, அப்புறம் நம்மளை ஒரேடியாக முடிச்சு விட்டுருவாங்க, அதிகப்படியான சீட்டுகள் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு கேட்டு வாங்குங்க அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாக இருக்குது. அப்போ எந்த அளவிற்கு வந்து கூட்டணி கட்சிகள் அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கட்சி தலைவர்களுக்கு வந்து இதில் அழுத்தம் இருக்கும், சில லாபமும் இருக்கும். நீங்கள் வந்து பணம் நம்மளுக்கு அதிகப்படியாக தரோம், இந்த மாதிரி அதிகப்படியான கோடிகளை நாங்கள் கொட்டி கொடுக்குறோம், நீங்கள் தேர்தலில் கொஞ்சம் குறைவான சீட்டில் வாங்கி போட்டியிடுங்கன்னா தலைவர்கள் கேட்பாங்க, தொண்டர்கள் கேட்பாங்களா? விசிகாவினுடைய தொண்டர்கள் வந்து எல்லா தொகுதிகள்லையும் இருப்பாங்க, எல்லா தொகுதிகள்லையும் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துக்காக வாக்கு சேகரிப்பாங்களா? கருப்பு சிவப்பு கொடியை கையில் எழுந்திட்டு போவாங்கன்னா போக மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் இவங்க நம்மளை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க, நம்மளுடைய ஓட்டு இவர்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராகவே வேலை பார்க்க தயாராக இருப்பாங்க. அப்படி தான் வந்து இப்போ தொண்டர்களுடைய மனநிலைன்றது இருக்கும். ஸோ வந்து வெளியே இருந்து பிரச்சனை வருதுன்றதான் தாண்டி ஏற்கனவே திமுக உட்கட்சி பூசல் இருக்குது. இப்போ இந்த கூட்டணிகளையும் இவ்வளோ குழப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே அந்த இந்தியா டுடே வெளியிட்ட சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக மீதான ஆன்டி இன்கம்பன்சியும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ இவர்கள் போட்டு வச்சிருக்கிற தேர்தல் கணக்கு எல்லாமே வந்து அப்படியே தலைகீழ திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து வெளியே வந்து பேசுவாங்க, அதுதான் முக்கியமானது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு 6 சீட்டு கொடுத்துடலாம், விசிகாவுக்கு ஒரு 7 சீட்டை கொடுத்து அவர்களை வந்து அப்படியே அமைதிப்படுத்திடலாம் அப்படிங்கிறதா திமுக திட்டமாக இருக்குது. ஒரு சீட்டு கூட கொடுத்து அப்படியே அமைதியாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், ஏன்னா அந்த 7 சீட்டுக்கு வந்து இவர் ஒத்துக்கிட்டாருனாலும் அந்த 7 சீட்டு யாருக்கு போகும்? அப்போ எத்தனை பேர் சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்துருந்து கிடைக்காம ஏமாந்து போவாங்கன்ற பல விஷயம் இருக்கு இல்லையா? அவர்கள் எல்லாருமே இது ஒரு கேள்வியாக எழுப்பும்போது அது கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையில் நாங்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதற்கு அப்புறமும் திமுகவால் பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் களம் எப்படி அமையுது. இந்த கூட்டணி பிரச்சனையே திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை வந்து பெரிய அளவு பாதிக்குமா அப்படிங்கிறதுலாம். நன்றி.